போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. கர்மத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கர்மத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. காணாவூர் திருமண விருந்திலே கற்சாடி தண்ணீர் ரசமானதே. கலங்கி தவித்த எங்கள் உள்ளம் மாறவே, கள்ளமில்லா உன் வார்த்தை அருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீரருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீரருள்வாயே. கர்மத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதிந்திடவே இறை குரலாய் இணைந்து வாருங்கள். வீட்டினை தினம் கண்டிட வாழ்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும்.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் கோவை மறைமாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை எண்ணெய் பசிலிக்காவின் பெயரால் இந்த காலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உயிர்ப்பு கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய செய்தியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நாம் மட்டும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் பத்தாது, அதை மற்றவர்களுக்கும் சீடர்களைப் போல, மரியாவைப் போல நாம் சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் அந்த உயிர்ப்பில் நம்பிக்கையின் அனுபவமும் பொது வாழ்வும் பெற்று மற்றவர்களுக்கும் அச்செய்தியை எடுத்துரைக்கக்கூடிய சாட்சியாளர்களாக மாற இந்த பலி வழியாக இணைந்து ஒப்பு கொடுப்போம். இந்த பலியிலே மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இப்பலியை கண்டு கொண்டிருக்கும் மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது நீலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருட்பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருகச் செய்கின்றீர். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புது பிறப்படைந்தவர்களை சாகா தன்மை என்னும் பேற்றினால் அணி செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டியது ஆண்டவரே மன்றாட்டை நீர் கேட்டதால் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. பல்லவி. ஆண்டவரே மன்றாட்டை நீர் கேட்டதால் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால்
சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்னும், மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்கள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்துக்களை இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் கல்வி அறிவற்ற பேதுருவும் யோவானும் துணிவோடு தலைமைச் சங்கத்தார் முன்பு நற்செய்தியை அறிவிக்கிறதையும், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற மகதலா மரியா தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மற்ற சீடர்களோடு சென்று பகிர்ந்து கொள்வதையும், அந்த சீடர்கள் அதை நம்ப மறுக்கிறதையும் நாம் வாசிக்க கேட்கிறோம். நம்ப மறுக்கிற சீடர்களை ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார். அதன் பின்பாக இறுதியாக ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அந்த மறைபரப்பிற்கான அந்த கட்டளையை சீடர்களுக்கு கொடுக்கிறதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாதென துணிவோடு நற்செய்தியை அறிவிக்கிறார்கள் கல்வி அறிவற்ற பேதுருவும் யோவானும். அதே போல இந்த நற்செய்தி வாசகத்தில் தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை துணிவோடு சீடர்களுக்கு அறிவிக்கிறார் திருத்தூதர்களின் திருத்தூதரான மகதலா மரியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இறுதியாக விட்டு சென்றிருக்கிற ஒரு கட்டளை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் ஆண்டவர் விட்டு சென்ற செய்தி அல்ல. கிறிஸ்தவராக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, நாம் ஒவ்வொருவரும் மறைபரப்பு பணியாளர்களாக, நற்செய்தி பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்பது. அதனால தான் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் மிக அருமையாக சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது, நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என சொல்லி பவுல் கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பின்பாக விண்ணகம் ஏறி செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிற இறுதி கட்டளை, நீங்கள் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அந்த இறுதி கட்டளையாக அந்த மறைபரப்பு கட்டளையை, நற்செய்தி அறிவிப்பின் கட்டளையை அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் சங்க ஏடுகள், 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் பல புத்தகங்கள் திருச்சபையினுடைய அடிப்படை பண்பே மறைபரப்பு என்பதை எடுத்து காட்டுகின்றது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறது, நற்செய்தி அறிவிப்பு என்பது ஏதோ ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற பணி அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை நற்செய்தி அறிவிப்பு என்பதை தெல்ல தெளிவாக 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நற்செய்தி அறிவிப்பது என்பது நம் மீது சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மறைபரப்பு பணியாளர்கள், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் பற்றிய நற்செய்தியை எடுத்துரைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம், நாம் எப்படி நற்செய்தியை பறைசாற்றுவது? முதல் காரியம், இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையால் நற்செய்தியை பறைசாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவார், ப்ரீச் த காஸ்பல் ஆல்வேஸ், இஃப் நெசசரி யூஸ் த வேர்ட்ஸ். நீங்கள் நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருங்கள், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை நற்செய்தியாக மாற வேண்டும். கிறிஸ்தவர்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும், ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் 5வது நற்செய்தி. இப்போ ஆண்டவர் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 4 நற்செய்தி எடுத்து வாசிச்சா போதும். அப்போ அந்த 4 நற்செய்தியும் வாசிக்க முடியாதவர்கள் எப்படி இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வார்கள்? கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்த்து. ஒரு கிறிஸ்தவர் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுகிறாரோ அதை பார்க்கிற நபர்கள், இவர் இப்படி இவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் இவர் வணங்குகிற கடவுள் எவ்வளவு நல்லவராக இருப்பார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் 5வது நற்செய்தியாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு அன்னை தெரேசாவினுடைய பணிகள் நமக்கு தெரியும். அவங்க பெரிய போதனைகளை செய்யலை, ஆனால் அவர்கள் அன்பு பணிகளை செய்தார்கள். அந்த பணிகளை பார்த்த ஏராளமான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறார் என்று சொன்னால் இவர்கள் வணங்குகிற கடவுள் எவ்வளவு நன்மை மிகுந்தவராக இருப்பார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அவங்க வாழ்க்கை பலரை தொட்டது, பலருக்கு நற்செய்தியை போதிக்கிற ஒரு கருவியாக இருந்ததை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்முடைய தமிழகத்தில்
கிறிஸ்தவம் பெருகி இருக்கிறது, கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து மறைபரப்பு பணியாளர்கள் வந்து நமக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் வெறுமனே அவருடைய போதனைகளால் கிறிஸ்தவர்களாக மாறவில்லை. அவர்கள் செய்த அன்பு பணி, அவருடைய தூய வாழ்வு, அவருடைய தியாகம், இதையெல்லாம் பார்த்தனால தான் கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு நாம் மாறி இருக்கிறோம். இன்று நாம் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம். அவர்களுடைய சாட்சிய வாழ்வு இன்று நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறது. அதனால தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத அழகா சொல்லுவார், The church grows not by proselytizing but by imitation. இன்னைக்கு திருச்சபை என்பது வெறுமனே போதனைகளால் வளரவில்லை, மாறாக நம்முடைய வாழ்க்கை முறையால் அது வளருகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதைத்தான் நம்முடைய திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நம்பிக்கை கொண்டோருடைய வாழ்க்கை முறை. அவர்கள் அப்பம் பிடுவதிலும் நட்புறவிலும் பகிர்விலும் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். தங்கள் உடைமைகளை அவர்கள் பொதுவாக வைத்திருந்தார்கள். தேவையில் இருப்போருக்கு அவர்கள் உதவினார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை முறையை பார்த்த மற்றவர்கள் அவர்களோடு நாள்தோறும் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 47வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். அப்போ அடிப்படையில் இன்னைக்கு திருச்சபை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கிறிஸ்தவர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை. வெறுமனே போதனையால் திருச்சபை வளரலை, அந்த மறைபரப்பு பணியாளர்களுடைய சாட்சிய வாழ்வு, சான்று பகர்கிற வாழ்வு இன்னைக்கு மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறது. அப்போ நாம் இன்னைக்கு ஒரு மறைபரப்பு பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறார்கள்? நான் காட்டுகிற அன்பு, நான் கொடுக்கிற மன்னிப்பு, நான் செய்கிற அன்பு பணி, என்னுடைய தூய்மையான வாழ்வு, என்னுடைய தியாக வாழ்வு இன்னைக்கு யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையாவது தொட்டு இருக்கிறதா? யாராவது ஒருத்தருக்கு கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறதா? நான் இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவனா இருக்கிறேன், 50 ஆண்டுகளா 60 ஆண்டுகளா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கை தொட்டு இருக்கிறது? எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள்? இன்னைக்கு நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தளம் என்று சொன்னால் அது நம்முடைய குடும்பம். இன்னைக்கு நாம் நம்முடைய குடும்பங்களுக்கு நற்செய்தியாளர்களாக மாற வேண்டும். மிக குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தாத்தா பாட்டியும் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு முதல் நற்செய்தி பணியாளர்கள். இன்னைக்கு நீங்கள் தான் அந்த நற்செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் ஆண்டவரை பற்றின அறிவை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறதா? இன்னைக்கு நாம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், இன்னைக்கு நாம பக்தியோடு இருக்கிறோம், இன்னைக்கு நாம ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு என்னுடைய பெற்றோர் என்னை பக்தியாய் வளர்த்தி இருக்கிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பக்தியை, அந்த விசுவாசத்தை இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேனா? இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் முதல் நற்செய்தி பணியாளர்கள். இன்னைக்கு நான் என்னுடைய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேனா? இன்னைக்கு எத்தனை வேளை என்னுடைய அனுபவங்களை, இன்னைக்கு இயேசுடைய அன்பை நான் சுவைத்திருக்கிறேன், இயேசுடைய மன்னிப்பை நான் சுவைத்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு எனக்கு எத்தனையோ நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இந்த அனுபவங்கள் எல்லாம் நான் என்னைக்காவது என்னுடைய பிள்ளைகளோடு, என் பேர பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் பெற்றுக்கொண்ட இயேசு அனுபவத்தை, இயேசுவினுடைய அன்பை, இரக்கத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நான் சொல்லி இருக்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லுவார், இன்னைக்கு நான் விசுவாசத்தில் வளர்வதற்கு காரணம் என்னுடைய பாட்டி. என்னுடைய பாட்டி தான் என்னை விசுவாசத்தில் வளர்த்தார்கள் என்று அவர் சொல்லுவார். மறைந்த திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாரு. நான் எப்படி ஒரு திருத்தந்தையாக மாறினேன் என்று சொல்லும்போது, எப்படி எனக்கு இந்த அழைப்பு கிடைத்தது என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், நான் சிறு வயதில் என்னுடைய தாயை இழந்து விட்டேன். நான் ஒவ்வொரு இரவும் என் தந்தையோடு நான் படுத்து உறங்குவேன்.
திடீரென்று நான் தூக்கத்திலிருந்து விழித்தெழுகிற போது, நான் கண் விழித்து பார்க்கிற போதெல்லாம் என் தந்தை முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு அவர் ஜெபித்து கொண்டிருப்பார். அவருடைய விசுவாசத்தின்தான் என்னுடைய விசுவாசத்திற்கு காரணம். அவருடைய விசுவாசம்தான் இன்னைக்கு நான் இந்த அழைப்பை பெற்றிருப்பதற்கான காரணம் என்று சொல்லி மறைந்த திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள், தாத்தா பாட்டிகளாக இருக்கிற நீங்கள் உங்களை நோக்கியே ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். எனக்கு விசுவாசத்தை, பக்தியை என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டிகள் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் அந்த விசுவாசத்தை, அந்த பக்தியை என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நான் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேனா? அவங்க ஆலயத்திற்கு வரார்களா? ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுக்கிறார்களா? பக்தியோடு வழிபாடுகளில் பங்கெடுக்கிறார்களா? அவங்க ஆன்மீக வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது? இதெல்லாம் நான் சிந்தித்து பார்க்கிறேனா? இந்த கேள்வியை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். இன்னைக்கு நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? புனித திருத்தந்தை 6ஆம் பவுல் அழகா சொல்லுவாரு, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை அல்ல, நீங்கள் செய்வதைத்தான் செய்வார்கள். அப்போ இன்னைக்கு நாம் விசுவாசத்தோடு இருக்கிறதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்வார்கள். அப்போ இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டிய முதல் தளம் நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் தான் நற்செய்தி பணியாளர்களாக இருக்க வேண்டும். அந்த கடமையை நாம் சரியாக செய்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இறுதியாக இன்னைக்கு நாம் நற்செய்தியை எப்படி அறிவிக்கலாம்? த சைலண்ட் இவாஞ்சலைசேஷன், அமைதியான முறையில் நற்செய்தி அறிவிப்பது. இன்னைக்கு நற்செய்தி அறிவிப்பு எப்படி அமைதியான முறையில் நாம் நற்செய்தி அறிவிப்பது? நாம் இன்னைக்கு நற்செய்தி அறிவிப்போருக்கு நம்முடைய உதவிகளை செய்வது. இன்னைக்கு நாம் எத்தனையோ மக்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடினமான சூழல்களில் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஆண்டவரை பற்றின செய்தியை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்கிற அந்த தியாக பணிக்காக நாம் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோமா? அப்போ இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தால் அப்படிப்பட்ட நபர்களை, மறைபரப்பு பணியாளர்களை, நற்செய்தி பணியாளர்களை நாம் தாங்க வேண்டும். நாம் இதை செய்கிறோமா? இரண்டாவது, இன்னைக்கு நம்முடைய பொருள் உதவி, தாராளமான பொருள் உதவியால் அவர்களை நாம் தாங்க வேண்டும். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த மறைபரப்பு போதகர்கள் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தாராள உள்ளத்தோடு செய்த அந்த பணியினால் இன்னைக்கு நாம கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு நான் உதவி செய்கிறேனா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் என்கிற அந்த அடையாளத்தை விட்டுவிடக்கூடாது. யாருக்காகவும் நான் அதை சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பல நேரம் பலருக்கும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. பொது வெளியில் கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்வதற்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. இல்லை, நாம் கிறிஸ்தவர்கள் என்பது சொல்லிக்கொள்வதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அதற்கேற்ப வாழ்வதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய அடையாளத்தை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். நம்ம ஒரு வேளை நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம், ஒரு 2 வீலரில் போகிறோம், ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த இடத்துல நம்ம ஒரு சிலுவை போடுறோம். இல்லை ஒரு பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம், ஒரு ஆலயத்தை பார்க்குறோம், ஒரு சின்ன ஒரு சிலுவை அடையாளம் நாம் வரைகிறோம் என்று சொன்னால், நம்ம கூட இருக்கிற நபர்கள், அந்த இடத்துல இருக்கிற நபர்களுக்கெல்லாம் அந்த ஒரு நொடி நம்ம இயேசுவை பற்றின செய்தியை, ஒரு சிந்தனையை அவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். அப்போது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வழியாக இன்னைக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்ட கடமையாக இது இருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையால் நான் நற்செய்தியை அறிவிக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவை பிறருக்கு எடுத்து காட்டுகிற ஒரு 5வது நற்செய்தியாக இருக்கிறதா? இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நற்செய்தி பணியாளனாக நான் இருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் என்னுடைய விசுவாசத்தை நான் கடத்துகிறேனா? 3வது, இன்னைக்கு அமைதியான முறையில் நற்செய்தி அறிவிப்பவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை தாங்கவும் என்னுடைய அடையாளங்களை நான் தாங்கி பிடிக்கவும் நான் தயாராக இருக்கிறேனா? இன்னைக்கு முதல் வாசகத்தில் அந்த கேட்ட அந்த வார்த்தை தான்,
நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. இப்போ நாம் அந்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதை அறிவிக்காமல் நம்மால் இருக்க முடியாது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுருவை போல, யோவானை போல, மகதலா மரியாவை போல வல்லமையோடு இந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு மறைபரப்பு பணியாளர்களாக மாறக்கூடிய வரத்தை வேண்டி தொடர்கிற திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். நான் கொண்டு வந்தேன், உன் கரங்களில் அதை தர வந்தேன். ஏற்றருள்வீர் இறைவனே, உந்தன் பலியாய் எம்மை மாற்றுமே. ஏற்றருள்வீர் காணிக்கையை, அதை மாற்றுவீர் உந்தன் பலியாக. உள்ளத்தையும் கொண்டு வந்தேன். உணவாய் மாற்றுமே, என்னை அழிய வழியில் நடத்துமே. ஏற்றருள்வீர் காணிக்கையை, அதை மாற்றுவீர் உந்தன் பலியாக. காணிக்கை நான் கொண்டு வந்தேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மர நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திடமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது உங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான நாட்களில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க அனைத்துலகின் மாந்தரும் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவ பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு இருந்த அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்று ஒளியும் புரிய தகுந்துள்ளன. பாவிகளாக எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்களாயும் தாமஸ் அக்வினாஸ், எல்லாம் திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனர் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். உன் நெஞ்சில் எனக்கொரு இடம் தருவாயா. என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன் நெஞ்சில் எனக்கொரு இடம் தருவாயா. என்னை நீயும்
இல்லம் நானும் வந்து தங்குவே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரின் நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசு வழங்குவாராக. நாமும் பிறருக்கு இயேசுவை வழங்கும் நற்செய்தியாளர்களாக மாற சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நீரை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருளினை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. அனுதினம் ஜெபிப்போம் ஜெபமாலையே, ஆண்டவர் அளித்த மறையுண்மையே. அனுதினம் ஜெபிப்போம் ஜெபமாலையே, ஆண்டவர் அளித்த மறையுண்மையை. 10 மணி ஒவ்வொன்றிலும் உந்தன் பரிந்துரையை பெற்றிடுவோம். 10 மணி ஒன்றிலும் உந்தன் பரிந்துரையை பெற்றிடுவோம். ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நீரை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. இயேசுவின் ஒளி தேடி வந்தோம் அம்மா. நீரை குடும்பமாய் உன் பாதம் அமர்ந்தோம் அம்மா. இயேசுவின் ஒளி தேடி வந்தோம் அம்மா. இறை குடும்பமாய் உன் பாதம் அமர்ந்தோம் அம்மா. வருவாய் மாமரியே, அன்பை மழையாய் பொழிவாயே.